அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சாமதிவானம். தமிழ்ல நம்ம ஒரு செய்தி தெரிஞ்சவங்க. ஒரு காலத்துல குலோத்துங்க மன்னனுடைய அரசவை. அந்த அரசவையில கம்பர் இருக்காரு, ஒட்டக்கூத்தர் இருக்காரு, புகழேந்தி புலவர் இருக்காரு, ஔவையார் அங்க வராங்க, புதிய விருந்தினராக. அப்ப கம்பன் அவைக்கவையரா கவிஞரா இருக்கிறதுனால, அவருக்கு நெறைய பட்டாடைகள் எல்லாம் குடுத்து, அவருக்கு கை நெறைய மோதிரம் போட்டிருக்காங்க. புலவர் அன்னைக்கு அவர் பாடுன பாடல் சாதாரணமான ஒரு பாடல் தான். ஆனா, மன்னன் அவர மிகச்சிறந்த ஆஹா! இந்த மாரி ஒரு கவிஞன பார்க்கவே முடியாது. அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காரு. இத பார்த்த ஔவையார் சொல்றாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க. விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும். விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கவிஞன் அப்படின்னா, அவனுடைய கவிதையை ரசிக்க உள்ள அவன் எழுதிய கவிதையை பார்க்கணும்ப்பா. அதை விட்டுட்டு அவன் நிறைய மோதிரம் போட்டிருக்கான், கை நிறைய மோதிரம் போட்டிருக்கான், மேல பட்டு ஆபரணங்கள் உடுத்தி இருக்கான், புகழ்ந்து பாட 2 பேர் இருக்காங்க அப்படின்னு வெளி பகட்டுக்கு மயங்கி அவர் பாடின எல்லாமே இது அருமையா இருக்குங்க, அது நஞ்சு, அடுத்தவங்க பயன்படுத்த முடியாத நஞ்சான பொருளுடைய ஒரு பாட்டாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக அதோட பிரமாதம் பிரமாதம் அருமையான பாட்டாச்சுன்னு சொல்லி ஒரு மன்னன் புகழ்ந்தான்னா அது தகுதி இல்லப்பா. இதை வஞ்ச புகழ்ச்சி அணியா ஔவையார் சொல்றாங்க. என்ன திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, தேவர் அணையர் கயவர் அப்படிம்பார். அப்படின்னா கயவரும் தேவரும் ஒண்ணுன்னு சொல்றாருன்னு அர்த்தமா? அப்படி இல்லைங்க. இங்க ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா ஒரு கவிஞனுடைய திறமை அவன் பாடுகின்ற பாடு பொருளால் அந்த கவிதையினுடைய உள்ளடக்கத்தால் மதிக்க வேண்டும். அதை விட்டுட்டு வெளி பகட்டுக்காக அப்பா இவ்வளவு பெரிய ஆள் சொன்னா அது சரியாதான் இருக்கும், இவ்வளவு பேர் புகழ்ந்து பாடுறாங்க அதனால அது சரியா இருக்கும், நீ ஒரு மாயை தோற்றத்தை உள்ள வச்சுட்டு சொன்னீங்கன்னா அது நல்லது இல்லப்பா. கம்பனை விட சிறந்த புலவர்கள் இங்க இருக்காங்க. ஒட்டக்கூத்தர் இருக்காரு, புகழேந்தி இருக்காரு. அவருக்கு சடைய போரல் கிடைச்ச மாதிரி இவங்களுக்கும் நிறைய பேர் கிடைச்சா இவங்களும் அருமையான பாட்டுலாம் பாடுவாங்க. அதனால நீனு போட்டிருக்கிற ஆடையை வச்சோ, கையில இருக்கிற மோதிரங்களை வச்சோ 4 பேர் புகழுறாங்களோங்கிறதுக்காக ஒரு கவிதையை ரசிக்கிறது சரியில்லைப்பா. அது மாதிரி சரி, அது தவறான பழக்கம்னு மன்னனுக்கு சுட்டி காட்டுவதற்காக எழுதிய ஒரு பாட்டு. விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும். விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் இருக்கணும். அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படிங்கிறாங்க இல்லையா. என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இத மாதிரி சொல்லாதுன்னு, இது வஞ்ச புகழ்ச்சி, நீ புகழ்வது போல் இகழ்வது அப்படி இருக்கக்கூடாது. கவிஞனுடைய கவித்திறனை எண்ணி அதுல உள்ள பாடுபொருளை எண்ணி அவனுடைய உயர்வு தாழ்வு தரம் பிரிக்க வேண்டுங்கிறத சொல்றாங்க. அதுபோல கவிதைகளுடைய உள்ளர்த்தத்தை உள்ளார்ந்து படிப்போங்க. நன்றிங்க, வணக்கம்.